இட்லி மீந்து போச்சுன்னா வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி பிச்சு போட்டு 10 நிமிஷத்துல நல்ல கரகர மொறுமொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாகவே இட்லி மீந்துருச்சுன்னா இட்லி உப்புமா செய்வோம், இல்லைன்னா பொடி இட்லி செய்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாம வித்தியாசமா இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே வித்தியாசமா சுவையா இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு மீந்து போன 3 இட்லி எடுத்திருக்கேன். இப்போ இந்த இட்லியை இந்த மாதிரி ஒரு 3 தடவை 4 தடவை உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. இது காலையில் செய்த இட்லி. சில பேருக்கு இட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழகுழப்பு தன்மை கொடுக்குற மாதிரி இருக்கும், அதாவது ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இட்லியை கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா நல்லா உங்களுக்கு பூ போல் வரும். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நார்மலாக அரைக்காமல் பல்ஸ் மோடில் வச்சு அரைக்கணும். அந்த மாதிரி ஒரு 4 தடவை மட்டும் துருகுனாலே போதும், உங்களுக்கு நல்ல பூ போல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1, பொடிசாக கட் பண்ண இஞ்சி துண்டுகள் 1 இன்ச்சு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கிள்ளி விட்டு சேர்த்துக்குங்க. பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு. இது சராசரியாக 70 கிராம் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் ஃபஸ்ட்டே சேர்க்காம கையை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கங்க. அந்த மாதிரி பிசையும் போது அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரே வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ இதை பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிட்டு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கையால் எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிர்த்து விட்டு போடுற மாதிரி இருக்கணும். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. இதை இப்போ நம்ம போட்டுடலாம். ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சில பேருக்கு இட்லியை அந்த பொடி பண்ணும்போது கொஞ்சம் குழகுழப்பு தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த இட்லி பூ போல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், ஒரு முறை நல்லா இப்படி கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், சட்டுன்னு ரெடி ஆகிடும். நல்ல பொன்னிறமாக சிவந்து வந்துருச்சு பாருங்கள். இது நல்ல ஒரு ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். அதுவும் முக்கியமாக மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு கப் டீயோட இது நல்லா மொறுன்னு கடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.